மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நர்சிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய கிரியேட் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஜிப்மர்லேருந்து இப்போ வேகன்சி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ், ஆர்ஆர்பி, இஎஸ்ஐ இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள நர்சிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்திருக்குது. இன்னும் கம்மிங் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சி நிறைய வரப்போகுது. அண்ட் நம்ம நிறைய லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து நர்சிங் படித்து முடிச்சுட்டு எனக்கும் ஒரு நாள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நர்சிங் ஆஃபீஸராக ஆகணும் அப்படிங்கிற கனவு, லட்சியம், எய்ம் வெரி நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா நமக்கிட்ட பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்ணிக்கிடுவோமா, நம்மளால இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நர்சிங் ஆஃபீஸர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்ல மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களால தான் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும், நம்மளால கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ்குள்ள நிறைய இருக்குது. அது தவறான ஒரு விஷயம். நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய நர்சஸும் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கும் எப்படியாவது உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் நிறைய இருக்குது. பட் இங்க ஒரு தடங்கலா, ஒரு தயக்கமா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸோட ப்ரிப்பரேஷன் தான். வெறும் அகாடமிக் இயர்ல புக்ஸை படிச்சு நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம்ஸோட காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்குது, கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட் லெவல் அதிகமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். யாராவது எனக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், லாஸ்ட் இயர் இல்லைனா லாஸ்ட் ஒரு 5 years கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் கிடைச்சிச்சுன்னா எனக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டரான நம்பர் 1 வேர்ல்டு கிளாஸ் கோச்சிங் சென்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மள மாதிரியே ஒரு நர்ஸாக இருந்து, உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நர்ஸாக இருந்து அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி எய்ம்ஸில் லாங்காக சர்வீஸ் பண்ணி இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிரியேட் பண்ண ஒரு கோச்சிங் சென்டர் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீட்டியர் கோச்சிங் சென்டர். ஸோ இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ராட் போகிறதுக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சர்வீசஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட கோர்சஸ் அண்ட் அகாடமிக் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நிறைய காசு போட்டு படிச்சுட்டு நம்ம ஊர்ல கிட்ட உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போது பெரிய அளவுல நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்மே கிடைக்காது. பட் சென்ட்ரல் கவர்மெண்டா நீங்க ஒரு நர்சிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்டே வேற லெவல். ஃபர்ஸ்ட், ஜாப் செக்யூரிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில நம்மளோட சர்வீஸ் பீரியட் முடிய வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா சர்வீஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் சாலரி ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்மளால 70,000 to 75,000 ஏர்ன் பண்ண முடியும். மூணாவது, பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க. நாலாவது, மெடிக்கல் பெனிஃபிட் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலிக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அஞ்சாவது, நமக்கு நல்ல ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் க்ரோத் உங்களோட சேலரிலையும் உங்களோட ப்ரொமோஷன்லையும் டெசிக்னேஷன்லையும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லீவ் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவாக இருக்கட்டும், ஏர்ன்டு லீவாக இருக்கட்டும், மெடிக்கல் லீவாக இருக்கட்டும், நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கும். நர்சிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய அலவன்ஸ் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா குவார்டர்ஸ், ஹவுசிங், ஸோ இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இன்னைக்கு நம்மளோட மீட்டியர் அகாடமியில் என்ன மாதிரி இந்த கிளாஸஸ் ஆஃபர் பண்றாங்க, எப்போ அவங்களோட கோர்சஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இப்போ நம்ம டீடைலா பார்ப்போம். நம்மளோட மீட்டியர் அகாடமி இந்தியாஸ் நம்பர் 1 கோச்சிங் சென்டர் ஃபார் நர்சஸ். எக்ஸ்பெஷலி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான நர்சிங் அதிகாரி, நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்களோட டெமோ கிளாஸ் நான் அட்டன் பண்ணி பார்த்தேன். இவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட எஜுகேட்டரோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கும்படி என்ன செய்கிறாங்க அப்படிங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. நம்ம மனப்பாடம் பண்ணணும், மக்கப் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. இவங்களோட கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ணும்போது அந்த ஆன்சர்ஸை உங்களால் ஈஸியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டுபிடிச்சி எழுத முடியும். அந்த அளவு ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு கிளாஸஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்க நம்மளோட
நர்சஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் மோர் தென் 2000 நர்சஸை வந்து சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் அப்ராட்லையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிறது இல்லைனா இதோட மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எய்ம்ஸில் வந்து ரொம்ப லாங்காக சர்வீஸ் பண்ணின நம்மளோட டாக்டர் ராஜ்குமார் அவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த கிளாஸஸோட கைடன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிளாஸஸும் உங்களுக்கு முடிஞ்ச உடனே அந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கான ரெக்கார்டிங் எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இவங்களோட பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24th ஜூலை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஜிப்மர்லேயும் எய்ம்ஸ்லேயும் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நர்சிங் ஆஃபீஸருக்கான போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மீட்டியர் அகாடமி உங்களோட பெஸ்ட்டு சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இவங்களோட கிளாஸ் ரூம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து குவாலிட்டியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வெல் டிஃபைன்டு பிளான்டு மேனரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிளாஸஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய மாக் டெஸ்ட் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கான நிறைய டெஸ்டஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கிறீங்க, ஒரு இடத்துல இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த நர்சஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டில் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு அளவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட கோர்சஸோட கண்டென்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 4 hours உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். அண்ட் கம்ப்ளீட் நர்சிங் அண்ட் நான் நர்சிங் கண்டென்ட்டும் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து எடுத்துருவாங்க. அண்ட் மாக் டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களோட கிளாஸஸில் இருக்குது. ஸோ உங்களில் யாராவது நம்மளோட மெட்டியர் அகாடமியை வந்து காண்டாக்ட் பண்ணணும், ஸோ இவங்களோட கைடன்ஸ் வேணும், உங்களுக்கு ஜிப்மரோட எக்ஸாமை வந்து கிராக் பண்ணி எடுக்க உங்களுக்கு இவங்களோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து கால் பண்ணுங்கள். இவங்களோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் அளவில் இருக்குது. அவ்வளவு நர்சஸ் வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நர்சிங் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்மளோட மீட்டியர் அகாடமியோட கோச்சிங் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக நம்மளோட மீட்டியர் கோச்சிங் சென்டரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட கேளுங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து விசாரிங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் என்ன செய்வாங்க அப்படின்னா கைட் பண்ணுவாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை நீங்களும் கிராக் பண்ணி ஒரு நர்சிங் ஆஃபீஸராக மாறுறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட மீட்டியர் அகாடமி உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. தேங்க்யூ.